கடத்தல்காரர்கள், மோசடிக்காரர்கள், ஊழல்வாதிகளை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டாம் என்ற துணிப்பொருளில் முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டம் இன்றுடன் நிறைவு பெற்றது. கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக விழிப்புணர்வு திட்டத்தின் நிறைவு விழா நடைபெற்றது. போதைப்பொருள், மதுபான வர்த்தகர்கள், ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்கள் மற்றும் அதனுடன் தொடர்புபட்டவர்களை மக்கள் பிரதிநிதிகளாக தெரிவு செய்ய வேண்டாம் என்ற வேண்டுகோள் இந்த திட்டத்தினூடாக பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்டது. பல லட்சம் மக்கள் கையொப்பமிட்ட உறுதிமொழியை எடுத்துக்கொண்டு யாழ்ப்பாணம் மற்றும் கதிர்காமம் ஆகிய பகுதிகளில் இருந்து வருகை தந்த 2 குழுவினர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்னால் இன்று மாலை சந்தித்தனர். மக்கள் ஜனாதிபதியிடம் கூறிய விடயங்களை மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்கான ஒத்துழைப்புகளை ஜனாதிபதிக்கு எந்தவொரு அரசியல்வாதியும் வழங்கவில்லை. ஊடகம் என்ற விதத்தில் நாம் மக்களின் அபிலாஷைகளை பெற்றுக் கொடுக்க நாம் முன்னின்று செயற்படுவோம். அந்த அபிலாஷைகள் புறந்தள்ளப்படுகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்ற சந்தர்ப்பத்தில் எமக்கு எந்தளவான வேலைகள் காணப்பட்டாலும் அதனை எம்மால் நிராகரிக்க முடியாது. குடு, கஞ்சா போன்ற சாராயங்கள் போன்ற எல்லாம் இன்றும் பிரபலமாக வியாபாரம் பெற்று வருகின்றன. இவற்றை நிறுத்துவதற்கு அரசுகள் மாறி மாறி வந்த பொழுதும் நடைபெறவில்லை. உண்மையில் நாங்கள் எங்களுடைய பிரதேசங்களை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் மிகவும் பிரபல்யமாக இந்த குடு இதெல்லாம் இன்று வியாபாரம் அதிகரித்து வருகின்றது. எனவே நிச்சயமாக நாங்கள் இவற்றை நிறுத்த வேண்டும். நிறுத்துவதற்கு ஒரே ஒரு வழி, மக்கள் இவர்களுக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். ஆட்சிகள் மாறுகின்ற பொழுது அந்த ஆட்சியுடன் சேர்ந்து சாராய விற்பனை இன்றும் மிகவும் அதிகூடமாக காணப்படுகிறது. சாராயத்தை கொடுத்து வாக்கு கேட்கின்ற நிலைமை இன்றும் காணப்படுகிறது. எனவே இந்த சாராயம் கொடுத்து வாக்கு கேட்கிறவரை நிறுத்த வேண்டும் என்றால் சாராயம் யார் கொடுக்கிறார்களோ அந்த கட்சிக்கு நாங்கள் நிச்சயமாக வாக்களிக்க கூடாது. எமக்கு சாராயத்தை கொடுத்து வாக்கு கேட்கின்ற எவருக்கும் நாங்கள் வாக்களிக்க கூடாது. அதற்கு காரணம் அவர்கள் எங்களை தீய வழியிலிட்டு செல்கிறார்கள், எங்கள் சமூகத்தை தீய வழியிலிட்டு செல்கிறார்கள். இதைவிட மாறி மாறி கட்சி மாறி 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 அமைச்சர் பதவிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாட்டில் ஊழலும் லஞ்சமும் செய்கிறவர்களை நாங்கள் இந்த முறை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். புதிய முகங்களை நாங்கள் கொண்டு வர வேண்டும். புதிய முகங்களின் ஊடாக புதிய ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும். இந்த நாட்டுக்கு விமோசனம் எடுக்க வேண்டும் என்றால், எங்களது மாவட்டங்களுக்கு விமோசனம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த லஞ்ச ஊழல்கள், குடு, எத்தனால் போன்றவற்றில் இருப்புகின்றவர்களை நிச்சயமாக நாங்கள் எமது பிரதேசத்திலிருந்து விரட்டி புதியவர்களை பாராளுமன்றத்துக்கு புதியவர்களை அனுப்ப வேண்டும். சாராயம் கொடுப்பவர்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதனூடாக அவர்கள் பாடத்தை படிக்க வேண்டும். இந்த பயணத்தின் போது எமக்கு பல்வேறு இடையூறுகள் விளைவிக்கப்பட்டன. குடு வர்த்தகர்கள், போதைப்பொருள் வர்த்தகர்கள் மாத்திரமல்ல, பிரதேச மட்டத்தில் செயற்படுகின்ற கஞ்சா வர்த்தகர்களின் அழுத்தங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனினும் இந்த நாட்டு மக்கள் எம்முடன் இருக்கின்றார்கள். தூய்மையான பாராளுமன்றத்தை தெரிவு செய்வதற்காக நீதியான தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என கோரி இதன்போது பலூன்களும் பறக்கவிடப்பட்டன.